ஒரு காலகட்டத்தில் பவானி நதியை பாதுகாப்போம்னு கேரள அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் முன்னெடுத்த போராட்டம், அதன் அனுபவங்களையும் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள். கேரள அரசு வந்து ஒரு கட்டத்தில் 2000 எப்படி இங்கே தோன்ற ஊட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றக்கூடிய அந்த ஆறு கேரளாக்குள்ளே பயணித்து மறுபடியும் வந்து ஆனைக்கட்டி பகுதிக்குள்ளே தான் உள்ள நுழையுது. கேரள அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அந்த ஆனைக்கட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு 6 தடுப்பணைகள் கட்டுவதற்கான பணிகளை செஞ்சுது. அதனுடைய நோக்கம் என்னென்னா, எல்லையில் கொண்டு வந்து கட்டுறதுடைய நோக்கம் அங்கே தண்ணியை தடுத்து இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு போய் அங்கே கட்ட வச்சு அங்கேயே நல்ல தண்ணி எடுத்து கழிவு தண்ணியை கொண்டு வந்து பவானி ஆற்றுல விடுறது தான். முக்காளி அல்லது அட்டப்பாடின்னு அதை சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளத்தை நோக்கி காவிரி ஆற்றிலிருந்து ஒரு பள்ளம் வெட்டி அந்த தண்ணியை அதை நோக்கி திருப்பறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அந்த பள்ளத்தை அவங்க அந்த வெட்டின அந்த கால்வாயை முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த தண்ணி அந்த பள்ளத்தாக்கு விழுந்து மறுபடியும் திரும்ப கேரளாக்குள்ளேயே பாஞ்சு கடலுக்கு போயிருக்கும். சுத்தமாகவே இங்கே தண்ணி வர்றதை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டமும் அங்கே நீர் வர வழிப்பாதையவே அவங்க தடுக்கிறாங்க. ஆமாம், மறித்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கொக்கோ கோலாவாக ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அவங்க தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுருந்தாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுங்க? அது வெளிப்படையாக வந்து செய்தியாக வந்தது தான் இன்றைய நாளில். அப்போது நாங்கள் அதை எதிர்த்து போனோம். நாங்கள் அங்கேயே போனோம், அந்த முக்காளி பகுதிக்கே போனோம். அந்த வாய்க்கால் வெட்டுற பகுதிக்கு போய் அங்கே ஏற்பட்ட பிரச்சனையில் நாங்கள் வந்து ஏன் இப்படி வெட்டுறீங்கன்னு கேட்கவும், அங்கே உள்ளூரில் இருந்த ரவுடிகளை வச்சு அந்த அரசு காவல்துறை வச்சு இங்கேருந்து போனவங்களை எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்துச்சு. 2 ஒருத்தரை தவிர அத்தனை பேருமே வந்து அன்னைக்கு ரவுடிகளுடைய இதுக்கு போலீஸ், கேரளா போலீஸுடைய பாதுகாப்போட ரவுடிகள் தாக்குனாங்க, போலீஸ் தாக்கலை. அன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்ட உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்தவர் சரவணன், காங்கிரஸ்காரர், அவரும் அதில் தாக்கப்பட்டார். அனைத்து கட்சியிலையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். எல்லாருமே தாக்குதலுக்குள்ளானாங்க. செய்தியாளர்கள் வந்திருந்தாங்க, எல்லா செய்தியாளர் அவங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருந்தாங்க. எல்லாருடைய வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிச்சுது.